Good evening friends. Today dinner recipe சப்பாத்தியும் ஸ்வீட் கார்ன் போட்டு ஒரு செமி கிரேவியும் பண்ணியிருக்கேன். அதுக்கான இன்க்ரீடியன்ட்ஸ் வந்து தக்காளி, வெங்காயம், பொடியாக கட் பண்ண பூண்டு, பச்சை மிளகாய், கொத்தமல்லி, மசாலா ஐட்டமு, தக்காளி கொஞ்சம் அரைச்சி வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் வேக வச்ச கார்னு, பாலில் வந்து முந்திரியும் கசகசாவும் ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கேன். ஒரு கடாயில் ஒரு வானலில் வந்துட்டு கொஞ்சம் பட்டர், கொஞ்சம் எண்ணெய் விட்டு அது கூட வந்து நம்ம வேக வச்ச கார்னை ஆட் பண்ணி நல்லா கோல்டன் ஃப்ரை பண்ணிக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். கோல்டன் ஃப்ரை, அந்த கார்ன் வந்து கோல்டன் கலரில் மாறணும். இடையில வெடிக்கும், கொஞ்சம் தள்ளி நின்று நீங்கள் நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. அந்த அரோமா நல்லாயிருக்கும், அந்த ஸ்மெல் நல்லாயிருக்கும் உங்களுக்கு வறுக்கும் போதே. அது ஒரு பேனில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டு திரும்ப அதே வானலில் வந்து கொஞ்சம் எண்ணெய் விட்டு ஜீரகம் போட்டு வறுத்தணும். வறுத்ததுக்கப்புறம் கட் பண்ணி வச்ச பூண்டு, பச்சை மிளகாவையும் போட்டு ஃப்ரை பண்ணிவிட்டு பொடியாக நறுக்கின வெங்காயம் அதையும் ஃப்ரை பண்ணிக்கணும். பொடியாக கட் பண்ணிக்கோங்க, அப்போ தான் கிரேவிக்கு நல்லாயிருக்கும். வெங்காயத்தை அதையும் போட்டு அதுக்கப்புறம் தக்காளி, பொடியாக கட் பண்ணி வச்ச தக்காளி, ஒரு தக்காளி மட்டும் இதில் ஆட் பண்ணியிருக்கேன். இந்த கிரேவி வந்து ஒரு 4 to 5 மெம்பர்ஸ் வந்து ஒன் டைமுக்கு யூஸ் பண்ணிக்கலாம், அந்த அளவுக்கு தான் இருக்கும். அதுக்கப்புறம் இந்த மசாலா ஐட்டம் என்னன்னா ஜீரகத்தூள், பெருஞ்சீரகத்தூள், அதுக்கப்புறம் வந்துட்டு மஞ்சத்தூள், கரம் மசாலா கொஞ்சம், குழம்பு மிளகாத்தூள் கொஞ்சம் ஆட் பண்ணியிருக்கேன். இதெல்லாம் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கணும். ஃப்ரை பண்ணிவிட்டு கொஞ்சம் தண்ணி ஊற்றி ஃப்ரை பண்ணிக்கிட்டோம். அந்த அரைச்சி வச்ச பேஸ்ட்டையும் நம்ம போட்டு ஃப்ரை பண்ணி அது எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு மூடி போட்டு நம்ம கொதிக்க வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் வறுத்த கானை ஆட் பண்ணி அதுக்கப்புறம் நம்ம அந்த ஊற வச்ச முந்திரியெல்லாம் பேஸ்ட் மாதிரி நல்லா நைஸாக அரைச்சி மிக்ஸி ஜாரில் அரைச்சி அதையும் ஆட் பண்ணிக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? அரைச்சிக்கிட்டு நல்லா கொதி விடணும். சிம்லேயே வச்சுக்கோங்க, இல்லைன்னா அடி பிடிச்சிக்கும். அப்புறம் நம்ம டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி உப்பு போட்டு மூடி போட்டு திரும்ப எண்ணெய் லைட்டாக பிரிஞ்சு வர அளவுக்கு வணக்கிட்டு கொத்தமல்லியும் கஸ்தூரி மேத்தியும் போட்டு இந்த ரெசிபியை ஃபினிஷ் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்.